ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லலிதா ஜுவல்லரியோட கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரியில் வந்து 3 கோல்டு சேவிங் ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து தனவந்தனம் கோல்டு சேவிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த சேவிங் ஸ்கீமோட டியூரேஷன் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு. இதில் வந்து மினிமம் அமௌண்ட்டு வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணோம்னா 1000 ருபீஸு, மேக்ஸிமம் வந்து 10,000 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னென்னா, வேஸ்டேஜில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆல் கோல்டு ஜுவல்லரிக்கு விஏ. நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா 50% போனஸ் ஆன் 1 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்டு. நம்ம 2000 ருபீஸ்க்கு வந்து சிட்டு ஜாயின் பண்ணுறோம்னா 11 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து அவங்க போனஸாக நமக்கு வந்து கொடுப்பாங்க லலிதா ஜுவல்லரியிலேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எந்த கிஃப்ட்டுமே கிடையாது. இந்த ஸ்கீமில் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 1000 ருபீஸு, 1500, 2000, 2500, 5000, 10,000. இது வந்து இந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா 11 மந்த்ஸு ஒரே அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணணும். 1000 ருபீஸ்னால் 11 மந்த்தும் 1000 ருபீஸ் தான். நம்ம வந்து இடையில நம்ம மாற்றியெல்லாம் கட்ட முடியாது. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து கிராம் பேஸ்டாகவும் வர வைப்பாங்க, அமௌண்ட் பேஸ்டாகவும் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க. கிராம் பேஸ்டுனா நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து கோல்டாகவே தங்கமாகவே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வர வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கு தகுந்த கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஆட் ஆகிட்டே வரும். இந்த ஆப்ஷன் 2ங்கிறது என்னென்னா அமௌண்ட் பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் பேஸ்டுனா நம்ம கட்டுற அமௌண்ட்டு கேஷாகவே வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ருபீஸுன்னா 2000 ருபீஸ் வந்து 11 மந்த்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் 2ங்கிற காலத்தில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது நம்ம அக்கௌண்ட்டில். இந்த 11 மந்த்ஸ் கழித்து இந்த 2 ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து எந்த ஆப்ஷனில் வந்து பெனிஃபிட் இருக்கோ, கிராமில் வந்து நமக்கு கோல்டு வந்து அதிகமாக சேர்ந்துருந்ததுன்னா அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் நமக்கு அமௌண்ட்டில் வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னா 2ல் அமௌண்ட் பேஸ்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணுறோம், திடீர்னு நம்மளால் பே பண்ண முடியலைன்னா 7th மந்த் 8th மந்தில் வந்து இந்த சீட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா வேஸ்டேஜில் வந்து 30% தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதே 9th மந்தில் 10th மந்தில் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணுறோம்னா வேஸ்டேஜில் வந்து 30% தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 11 மந்த்து கன்டினியூ பண்ணால் தான் இந்த சிட்டில் வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.